ஜாக் வானத்திலிருந்து ஸ்ட்ரெயிட்டா கீழே விழறான். ஆனா அவனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட விழல. உடனே ரெஸ்கியூ டீம் வந்து அவனை அங்கிருந்து பிக்கப் பண்ணிக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஜாக்கோட ஹார்ட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை ஃபிட் பண்றாங்க. அவங்க ஜாக்கோட கைப்பை கால ஆம்ஸ்லெக்ஸ் கட் பண்ண போறாங்க. பட் அதுக்குள்ள ஜாக் வேக்கப் ஆகிடுறான். அவன் அவங்கள அட்டாக் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். பட் கொஞ்ச தூரம் போனதும் ஜாக்கோட ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுது. அப்போதான் ஹார்ட்டுக்கு சார்ஜ் பண்ணணும்னு ஜாக் ரியலைஸ் பண்றான். எப்படியோ அதை சார்ஜ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்போ கார்ல இருந்த ஒருத்தன் ஜாக்குக்கு கால் பண்றான். அவன் ஜாக்ட ஒவ்வொரு 20 மினிட்ஸ்க்கும் பேட்டரி டெட் ஆகிடும்னு, சார்ஜ் பண்ணலைன்னா இறந்துடுவேன்னு சொல்றான். இவ்வளவு பேசிட்டு இருக்கும்போதே ஜாக் தன் பேலன்ஸை லூஸ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகிடுறான். இதனால அவனோட சார்ஜிங் மிஷின் ப்ரோக் ஆகிடுது. அவன் குவிக்காக ஒரு இடத்துக்கு வந்து ஒரு டாக் கிட்ட இருந்து அதோட கரண்ட் பெல்ட்டை எடுத்து போட்டுக்கிறான். அதோட ஓனர் கிட்ட ரிமோட்டை பிரஸ் பண்ண சொல்லறான். சில மினிட்ஸ்ல அவனோட பேட்டரி சார்ஜ் ஆகிடுது. இப்போ அவன் ஒரு கிளப்புக்கு போறான். அங்க அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவனை கில் பண்ண சில பேர் அங்க வராங்க.